வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண டீ கப்ல ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையோட சோகம், நினைவுகள், ஏன் அவனோட விதியையே அடக்க முடியுமா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஆஸ்திரேலியாவோட நோபல் பரிசு ஜெயிச்ச எழுத்தாளர் பேட்ரிக் வைட்டோட அ கிளாஸ் ஆஃப் டீ அப்படிங்கிற ஒரு ஆழமான சிறுகதையில தேடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இத கொஞ்சம் கேளுங்க. 1973ல பேட்ரிக் வைட்டுக்கு நோபல் பரிசு கொடுத்தப்போ நோபல் கமிட்டி அவரை பத்தி சொன்ன வார்த்தைகள் இது. இலக்கியத்திற்கு ஒரு புதிய கண்டத்தையே அறிமுகப்படுத்தியவர்னு சொன்னாங்க. இது சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக சொன்ன வார்த்தை இல்லைங்க. ஆஸ்திரேலிய இலக்கியத்தை உலக மேடையில அவர் எப்படி ஒரு தனி இடத்துல கொண்டு போய் வச்சாருங்கிறதுக்கு இதுதான் ஒரு அசைக்க முடியாத சாட்சி. சோ இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல பேட்ரிக் வைட் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அ கிளாஸ் ஆஃப் டீ கதைக்குள்ள போய் அதுல இருக்கிற மெமரி, டைம், தனிமை மாதிரியான விஷயங்களை அலசலாம். கடைசியா அவரோட எழுத்து நடை எப்படி இலக்கியத்துல ஒரு புதிய கண்டத்தையே உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த பேட்ரிக் வைட் உண்மையில யார் அவர்? இந்த மாபெரும் எழுத்தாளரோட பின்னணி என்ன? வைட்டோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, அது 2 கண்டங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு பெரிய பயணம் மாதிரி. அவர் 1912ல லண்டன்ல பிறந்தாலும் அவரோட பெற்றோர் ஆஸ்திரேலியர்கள். ஆஸ்திரேலியாவுல வளர்ந்தாலும் படிப்புக்காக மறுபடியும் இங்கிலாந்துக்கு போறாரு. பல வருஷம் கழிச்சு 1948ல தான் திரும்பவும் ஆஸ்திரேலியாக்கே வராரு. இப்படி அங்கேயும் இங்கேயுமா இருந்ததுனால அவரோட சொந்த நாடான ஆஸ்திரேலியா மேல அவருக்கு ஒரு மாதிரி அன்பு கலந்த ஒரு சிக்கலான உறவு இருந்துச்சு. அதுதான் அவரோட எழுத்துக்களோட மைய புள்ளியாவும் இருந்துச்சு. வைட்டோட எல்லா படைப்புகளையும் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் ஒரு விதமான ஆன்மீக தேடலையும் நோக்கி போற ஒரு தனி மனுஷன், இன்னொரு பக்கம் வெளித்தோற்றத்துக்கும் பணத்துக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு சமூகம். இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த ஓயாத போராட்டம் தான் அவரோட ஒவ்வொரு கதைக்கும் உயிர் கொடுக்குது. இப்போ நம்மளோட முக்கிய விஷயத்துக்கு வருவோம். அ கிளாஸ் ஆஃப் டீ. இந்த ஒரே ஒரு சின்ன கதை பேட்ரிக் வைட்டோட திறமைக்கு ஒரு பக்கா உதாரணம்னு சொல்லலாம். கதையோட ஆரம்பம் ரொம்ப அமைதியா மென்மையா இருக்கு. ஜெனிவால ஒரு கோடைக்காலம். ஒரு பெரிய பங்களாவோட தோட்டத்துல 2 கிரீக்கர்கள் சந்திக்கிறாங்க. பாக்குறதுக்கு சாதாரணமா ஒரு டீ குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த அமைதிக்கு பின்னால புதைஞ்சு போன நினைவுகளும் பெரிய உணர்ச்சி புயலும் கிளம்ப போகுது. இங்கதான் கதைக்குள்ள ஒரு கதை ஆரம்பிக்குது. அந்த வயசான பிலிப்பிடஸ் மல்லிகாஸ் கிட்ட தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த முழு கதைக்கும் மையப்புள்ளி என்ன தெரியுமா? ஒரு சாதாரண டீ கிளாஸ் செட். இந்த இடத்துலதான் கதை ஒரு மாதிரி விசித்திரமான ஆழமான ஒரு வளைவுல திரும்புது. ஒரு ஜிப்சி பெண், அதாவது ஒரு நாடோடி பெண் பிலிப்பிடஸ் கிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றா. இந்த ரஷ்யன் டீ கிளாஸ் உடையாம இருக்கிற வரைக்கும் தான் உன் உசுறு இருக்கும்னு. யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு சாதாரண கண்ணாடி பொருள் ஒரு மனுஷனோட உயிருக்கு சமமா மாறுது. அந்த கண்ணாடியோட பலவீனம் நம்ம வாழ்க்கையோட பலவீனத்தையே அப்படியே காட்டுது. அப்புறம் என்ன ஆகுது? அந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாக ஆரம்பிக்குது. வருஷங்கள் போக போக அந்த டீ கிளாஸ் செட்ல இருந்து ஒவ்வொன்னா உடையுது. அதே சமயத்துல பிலிப்பிடஸோட மனைவி கான்ஸ்டான்ஷியாவோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. கடைசியில அவ எல்லாரையும் விட்டு ஒதுங்கி போய் தற்கொலை பண்ணிக்கிறா. இங்கதான் பாருங்க, பேட்ரிக் வைட் எவ்ளோ அழகா ஒரு பொருள் உடையறதையும் ஒரு மனுஷியோட ஆன்மா சிதைஞ்சு போறதையும் ஒன்னா இணைச்சு நம்ம மனசை விட்டு நீங்காத ஒரு சோகத்தை உருவாக்குறாரு. சரி, இது வெறும் உடைந்த கண்ணாடி பாத்திரங்களோட கதை மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சொல்லப்போனா இந்த கதை முழுக்க முழுக்க நினைவுகள், காலம், தனிமை, இது எல்லாம் பத்தின ஒரு தத்துவார்த்தமான கேள்விதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண நம்ம தினமும் பார்க்குற ஒரு பொருள் எப்படி ஒரு முழு வாழ்க்கையோட பாரத்தையே தாங்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலயும் கூட அப்படிதானே? சில பொருட்கள் பழைய ஞாபகங்களை அப்படியே சுமந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? பேட்ரிக் வைட் இந்த கேள்வியை தான் கதையோட இதயத்துல வைக்கிறாரு. இந்த கதையில 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, மெமரி, அதாவது நினைவு. டீ குடிக்கிற ஒவ்வொரு நொடியும் கடந்த காலத்துக்கு போறதுக்கான ஒரு கதவு மாதிரி. 2வது, வாழ்க்கையோட நிலையாம. உடையிற அந்த கண்ணாடி கிளாஸ் நம்ம உறவுகளும் வாழ்க்கையும் எவ்வளவு ஈஸியா உடைஞ்சு போகக்கூடியதுன்னு காட்டுது. 3வது, தனிமை. எவ்வளவு சந்தோஷமா நெருக்கமா இருந்த தருணங்களா இருந்தாலும் கடைசியில அது தனிமையான நினைவுகளா மட்டும்தான் மெஞ்சுது. சரி வாங்க, இப்போ பேட்ரிக் வைட்டோட ஸ்பெஷலான ரைட்டிங் ஸ்டைலையும் அவர் எப்படி சிம்பிள்ஸ், அதாவது குறியீடுகளை பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? நோபல் பரிசு கொடுக்கும்போது சைக்கலாஜிக்கல் நரேட்டிவ் ஆர்ட், அதாவது உளவியல் கதைக்கலைன்னு சொன்னாங்க. அது இதுதாங்க.
ஒயிட் எப்போதுமே அவரோட கேரக்டர்ஸ் வெளியில என்ன பண்றாங்கன்றத விட அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, என்ன உணர்றாங்கன்றதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த ஏ கிளாஸ் ஆஃப் டீ கதை அதுக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. ஒரு சாதாரண டீ கிளாஸ், ஆனா அதுக்குள்ள எவ்ளோ அர்த்தங்கள் பாருங்க. முதல்ல அது ஒரு ஆறுதலையும் நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்களையும் குறிக்குது. அப்புறம் அதுவே பழைய ஞாபகங்களை எல்லாம் சேமிச்சு வைக்கிற ஒரு பாத்திரமா மாறுது. கடைசியா அது உடையக்கூடியதுங்கிறதால வாழ்க்கையோட நிலையாமைக்கும் சோகத்துக்கும் ஒரு மிக சக்தி வாய்ந்த செம்பலா மாறிடுது. கடைசியா பேட்ரிக் ஒயிட் இலக்கிய உலகத்துல விட்டுட்டு போன மிகப்பெரிய தாக்கத்தை பத்தி பார்க்கலாம். நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பவும் வரோம். அதே நோபல் பரிசு மேற்கோள் தான். இப்ப அதோட அர்த்தம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஒயிட் ஆஸ்திரேலியாவோட நிலத்தை மட்டும் உலகத்துக்கு காட்டல, அங்க வாழ மக்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இலக்கிய வரைபடத்துல சேர்த்தாரு. அவர மாதிரி ஆஸ்திரேலியாவை பத்தி அதுக்கு முன்னாடி யாருமே எழுதுனதில்ல. இந்த எ கிளாஸ் ஆஃப் டீ சிறுகதை 1964 வெளியான தி பர்ன்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல தான் வந்திருக்கு. அந்த தொகுப்போட பேரே போதும் உள்ள இருக்கிற கதைகள் எவ்வளவு வலி நிறைஞ்சதா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த தி பர்ன்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற தலைப்புக்கு கிரேக்க மொழியில ஓய் கே மே நோய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா பாதிக்கப்பட்ட, பரிதாபத்துக்குரியவர்கள் அல்லது எரிக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம். இதிலிருந்து சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட, கஷ்டப்படுற கேரக்டர்ஸ் மேல ஒயிட்டுக்கு எவ்ளோ ஆழமான ஒரு இரக்கம் இருந்துச்சுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, நம்ம இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி. ஒரு டீ கிளாஸ் ஒரு முழு வாழ்க்கை கதையே சொல்லுதுன்னா, இப்போ உங்க கையில இருக்கிற காஃபி கப் இல்ல உங்க டேபிள் மேல இருக்கிற ஒரு பழைய புத்தகம், இதுக்குள்ளெல்லாம் என்னென்ன கதைகள் ஒளிஞ்சிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.